ஒரு வீட்ல அந்த வீட்டோட ஓனரோட பொண்ணை வந்து யாரோ கொலை பண்ணிடுறாங்க. எல்லாருமே வந்து அந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க. போலீஸுமே அந்த ஆங்கில யோசிக்கிறாங்க. மறுநாள் அந்த வீட்டோட வேலைக்காரன் அவங்க வீட்டு மொட்டை மாடியிலே செத்து கிடக்குறான். இந்த 2 கொலையை பண்ணது யாரு? எதுக்காக பண்ணாங்க? அப்படிங்கிற ஆங்கிள் போலீஸ் வந்து இத வந்து வேற வேற ஆங்கிள் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப இத பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி 2 பேரை அவங்க குற்றவாளியா இது பண்றாங்க. அவங்களுக்கு கோர்ட்ல தண்டனையும் கிடைக்குது. ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான ஒரு போதுமான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி வேற ஒரு கோர்ட் வந்து அவங்கள விடுதலை பண்ணிருது. இப்ப வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் அந்த 2 கொலையை பண்ணது யாரு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அபிஷியலா பொதுவெளியில தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது இப்பதான் இப்படி ஒரு நியூஸே கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டீட்டெயில்டா சொல்றேன். இந்த மர்டர் சம்பந்தமா, இந்த ஒரு இரட்டை கொலை சம்பந்தமா ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது என்ன படம் அப்படிங்கிறதையுமே சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். இப்ப நான் சொன்னோம்ல, ஒரு ஓனரோட பொண்ணு இறந்திருக்காங்க அப்படின்னு. அந்த பொண்ணு யார் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல நொய்டாங்கிற இடத்துல இருந்த ஆருஷி தல்வார் அப்படிங்கிற ஒரு 14 வயசு கேல வந்து அவங்க வீட்டுல இருந்து அவங்க அந்த பொண்ணோட பெட்ரூம்லயே யாரோ கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த பாடிய இது பண்ணி மார்ச்சுவரிக்கு அனுப்பி அங்க அந்த இடத்த வந்து சோதனை பண்ணி ஃபாரன்சிக் டீமை கூப்பிட்டு எல்லாமே ப்ராப்பரா நம்ம திரைப்படங்களை எப்படி பார்ப்போம் அதே மாதிரி ப்ராப்பரா எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன யாரை சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா குற்றவாளி யாரா இருக்கணும் அப்படின்னா வேலைக்காரனா தான் இருக்கும். வீட்டுல வேலை பார்க்கிற அந்த வேலைக்காரனா தான் இருக்கணும். சோம்ராஜ் அப்படிங்கிற அந்த வேலைக்காரனா தான் இருக்கணும். ஏன்னா அவனை தான் இப்ப காணோம் அப்படிங்கிறப்ப அவன் தான் குற்றவாளியா இருப்பான். அந்த ஆங்கில யோசிக்கிறாங்க. ரைட், வேலைக்காரன் தான் அந்த பொண்ணை கொண்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப அந்த வேலைக்காரன ஆங்கிள் யோசிச்சு அந்த வேலைக்காரனை தேடி போறப்ப அந்த வீட்டோட வேலைக்காரன் அவங்க வீட்டு மாடியிலே செத்து கிடக்குறான். என்னடா இப்போ டெட் அண்ட் ஆகி போச்சு. இவங்க எல்லாருமே அந்த பொண்ணு இறந்ததுக்கு அந்த வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஓகே கேஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப இப்ப அந்த ஓனர் அந்த வீட்டோட வேலைக்காரன் இறந்து கிடக்குறான். அது அவங்க வீட்டு மாடியில இறந்து கிடக்குறான். அவனையும் யாரை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப இப்ப கேஸ் டெட் அண்ட். இந்த கேஸை வந்து வேற வேற ஆங்கிள் யோசிக்கிறாங்க. எந்த ஒரு லீடும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, அந்த கொலை நடந்த சமயத்துல அந்த கொலை நடந்து அந்த பிரச்சனை போலீஸ்க்கு தெரிய வந்த அந்த நேரத்துக்குள்ளேயே நிறைய பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த எது இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் வந்து உள்ள நடந்து எல்லாம் பண்ணனால அங்க வந்து ஃபாரன்சிக் டீம்னால எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டையுமே அவங்களால டேக் ஓவர் பண்ண முடியல. ஒரு எவிடென்சியலா இவங்களதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆதாரமுமே அந்த வீட்டுக்கு வந்து கிடைக்கலையாம். இன்னொன்னு போலீஸ் வந்து இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த வீட்டை சுத்தி எந்த ஒரு ஒரு பேரிகேட் போட்டு கவர் பண்றது அதை வந்து போலீஸ் வந்து டேக் ஓவர் பண்ணலையாம். இப்போ வந்து ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை இல்ல அந்த ஒரு இடத்த வந்து போலீஸ் ஃபுல்லா தன்னோட இதுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, சர்வேலன்ஸ்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்க வந்து ஒரு போலீஸை வந்து அங்க பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி மாதிரி போட்டு யாராவது வந்து அங்க இருக்கிற தடயத்தை வந்து அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. இது நார்மல் நடக்கிற விஷயங்கள். அப்படி போலீஸ் பண்ணலையாம். அதனால அங்க வந்து எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டுமே கிடைக்கல. ஒரு இந்த கேஸை ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்ப அந்த 2 பேர் வந்து குற்றவாளியா கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது யாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க குற்றவாளியா யோசிச்சது யாரு அப்படின்னா, அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும். அம்மா பேர் வந்து நுப்பூர் தல்வார், அப்பா பேர் வந்து ராஜேஷ் தல்வார். இந்த 2 பேர் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சில எவிடன்ஸை காமிச்சு இவங்களை வந்து கீழமை நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி சப்மிட் பண்ணப்ப அந்த ஜட்ஜ் வந்து இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க 2013. அந்த தண்டனைக்கான அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2017 அலகாபாத் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான ஒரு போதுமான ஆதாரம் இல்ல, அது கரெக்டா நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஒரு ஆதாரம் இல்லாத ஒருத்தரை வந்து இந்த 2 பேரையும் குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க விடுதலை பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் திரும்பவும் டெட் அண்ட். 2008 ஒரு கேஸ் நடக்குது. 3 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது. ஒரு 5 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு வந்து ஒரு லீடு கிடைக்குது. அதை வச்சு கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. தீர்ப்பும் கிடைக்குது. ரெண்டு குற்றவாளிகள்னு சொல்லி ஒரு 2 பேருக்கு தீர்ப்பும் கிடைக்குது.
தீர்ப்பு கிடைச்ச அடுத்த ஒரு 4 வருஷம் கழிச்சு இல்ல அவங்க குற்றவாளி கிடையாது, அதுக்கான போதுமான ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருது. அதுக்கப்புறம் போலீஸ் திரும்பவும் டெட் இந்த இந்த கேஸ போலீஸ் வந்து வேற வேற ஆங்கிள் விசாரணை பண்ணிருக்காங்க. நிறைய ஆபீசர்ஸ் வந்து இந்த கேஸ சால்வ் பண்ணணும், முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இன்புட்ஸை கொடுத்து வேற வேற ஆங்கிள் எல்லாம் யோசிச்சு அந்த கேஸ் எப்படியாவது மூவ் பண்ணலாம், ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் 2026 இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு லீடு கூட உங்களுக்கு கிடைக்கலையாம். இந்த கேஸ் இன்னமும் ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கு. நொய்டாவோட இந்த டபுள் மர்டர் கேஸ இன்ன வரைக்கும் சால்வ் பண்ண முடியல. அதை சால்வ் பண்றதுக்கான எந்த ஒரு பக்காவான ஒரு லீடுமே அவங்க கிடைக்கலையாம். இத பேஸ் பண்ணி தல்வாருங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துலயாவது யாரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா குற்றவாளி சொல்லியிருக்க மாட்டாங்களாம். அந்த படத்துல வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு டபுள் மர்டர் கேஸ வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி சால்வ் பண்றப்ப போலீஸ் எந்த மாதிரியான தப்பு பண்ணிடுறாங்க, அதனால அந்த கேஸ் எப்படி எப்படிலாம் டைவர்ட் ஆகுது, அந்த கேஸ்ல இருக்கிற முரண்பாடு என்ன, எப்படிலாம் அந்த கேஸ் வந்து அந்த போலீஸ் வந்து அந்த கேஸ எந்தெந்த ஆங்கிள் யோசிக்கிறாங்க, எப்படி எப்படி அதை வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்திருப்பாங்களாம் தல்வார். இந்த தல்வாருங்கிற படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கீங்களா, பார்க்கலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதும், இப்படி ஒரு கேஸ் நடந்திருக்கா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. தெரியாது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை கேட்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.